கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மகிமையான ஒரு காலையிலே உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம் அடைகிறேன். சங்கீதம் 23:1 சொல்கிறது, கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டோட வார்த்தை இப்படி சொல்லுகிறது, கர்த்தர் என் மேய்ப்பர், நான் தாழ்ச்சி அடையேன். ஆமென். இந்த சங்கீர்த்தனத்தை தாவீது தான் எழுதுகிறதை நாம் இந்த சங்கீர்த்தனத்திலே பார்க்கிறோம். தாவீது சொல்லுகிறார், கர்த்தரை என்னுடைய மேய்ப்பராக நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆமே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நானே நல்ல மேய்ப்பன் என்று இயேசு சொன்னார். பிரியமான தேவ பிள்ளைகளே, நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தம் ஜீவனை கொடுத்தார். ஆமை, தம்முடைய ஜீவனையே ஒப்பு கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, அதனால் தான் அவர் நல்ல மேய்ப்பராய் இருக்கிறார். இந்த நல்ல மேய்ப்பன் நம்மோடு கூட இருக்கும்போது தாவீது முதலாவது சொல்லுகிறார், நான் தாழ்ச்சி அடையேன். பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தாழ்ச்சி அடையாமல் இருக்க வேண்டுமானால், ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை, மகத்துவமான நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில நம்ம சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் கர்த்தரை நம்முடைய மேய்ப்பராய் நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தரை நம்முடைய வாழ்க்கையில மேய்ப்பராய் வைத்து அவர் நம்மை போதித்து அவர் தம்முடைய சித்தத்தின்படி நம்மை நடத்துகிறதற்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போமானால் தாழ்ச்சிகள் நம்முடைய வாழ்க்கையில வருவதில்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். ஆனா பைபிள் சொல்லுகிறது, ஆண்டவரை தேடுறவர்களுக்கு ஒரு குறைவும் வருவதில்லை. சிங்கக்குட்டிகள் கூட தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருந்தாலும் கூட கர்த்தரை ஆராதிக்கிற, கர்த்தரை மேய்ப்பராய் வைத்திருக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தாழ்ச்சி அடைகிற ஒரு அனுபவம் வருவதில்லை என்று தாவீது இந்த இடத்துல குறிப்பிடுகிறான். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை மேய்ப்பராய் வைப்போமா? ஜெபிப்போம். எங்களை அளவுக்கு அதிகமா நேசிக்கிற பரலோக பிதாவே, நல்ல வேலைக்கா நன்றி. எப்பொழுதும் நாங்கள் உண்மை மேய்ப்பராய் வைத்துக் கொள்ள கிருபை செய்யுங்கப்பா. எங்கள் மேய்ப்பர் நல்ல மேய்ப்பர் நீர் ஒருவர் தான் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய தொழுவத்தில் உள்ள ஆண்டவரே ஆடுகளாய் நாங்கள் இருக்கிறோம். ஏசப்பா, நீங்க எங்களை நல்ல பாதையில நடத்த வல்லமை உள்ள தேவன். இந்த நாளையும் ஆசீர்வதித்துக் கொடுங்க. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் மகிமையான ஆசீர்வாதங்களை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வாதமாய் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் தருகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.